எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். நான் என்ன மாதிரியான மனநிலையில, என்ன மாதிரியான அரசியல் பார்வையில, என்ன மாதிரியான தத்துவார்த்த பார்வையில இயங்குறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நீ பாராட்ட கற்றுக்கொண்டு நான் சாதிக்கு இதுதான ஒட்டுதான். ஏன் நீ சொல்ற அப்படின்னா நீ யாரும் வேற எதையாவது எதிர்பார்த்து என்னை வந்துடாத. தயவு செஞ்சு நீ ஏமாந்து கொள்ளலாம். என்னோட ஆற்றலை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற பற்றி நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தாலும், ஒருவேளை நான் அரசியல் ஈடுபட்டாலும், ஒருவேளை நான் இயக்கம் தொடங்கினாலும் என்னோட எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான். நான் என்ன மாதிரியான மனநிலையில, என்ன மாதிரியான அரசியல் பார்வையில, என்ன மாதிரியான தத்துவார்த்த பார்வையில இயங்குறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நீ பாராட்ட கற்றுக்கொண்டு நான் அம்பேத்கரியவாதி, நான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு பெரியாரியவாதி. எனக்கு இலக்கு. நான் மாணவத்தை தான் பேசுவேன். என்னை புரிந்துகிட்டா நான் சாதிக்கு எதிரான ஒருத்தன், சாதிக்கு எதிரான ஒருத்தன் அப்படிங்கிறத சாதி ஆதிக்கம் நிறைந்த இடத்துல சொல்றது தைரியம் இருக்கணும். ஆனா நான் வேணா நம்ம இடத்துலயே சொல்ல வேண்டியது, நான் சாதிக்கு எதிரான ஒருத்தன். ஏன் நீ சொல்ற அப்படின்னா நீ யாரும் வேற எதையாவது எதிர்பார்த்து என்னை வந்துடாத. தயவு செஞ்சு நீ ஏமாந்து கொள்ளலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதி ஒளியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தே அப்படிங்கிற பேர்லயே மாரிசங்காரி செத்து போவோம், மாரிசங்காரி பகை வைப்பான், மாரிசங்காரி எழுதுவான். சரிங்களா? அதனால நீங்க என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து இப்படி கூடுறது, இப்படி கலைகிறது, கத்துறது, கூப்பாடு போடுறது எல்லாமே சாதிக்கு எதிரானதா இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூடவே அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம கிட்டத்தட்ட பெரும்பாடுபட்டு நம்ம அப்பா அம்மாவோட கனவுகள், நம்மளோட வாழ்க்கையில இந்த இடத்த அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பின்னோக்கி என்னால் போக முடியாது. பின்னோக்கி நான் என்ன நினைச்சேன்னா, எதையாவது என்ன சொல்றது, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி எத்தனைக்கு நான் போகணும். இந்த உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திருப்பிலாம் என்னோட பெருமை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இந்த ஊரு தெரு ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணி என்னால் வாழ முடியாது. நான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசைப்பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். எல்லா கதவுகளையும் உடச்சுட்டு போன ஆசைப்படுறேன். நான் இங்க அடைச்சிட்டு கதவை சண்டை போட்டுருக்கேன், நேரம் பத்தாது. என் தெருவில் ஒருத்தவங்க பேசுவான், என் ஊருக்கு வந்து பேசுறான், நான் சண்டை போட்டுருக்கேன், நேரம் பத்தாது. நான் இந்த உலகத்தில் அங்கமாக ஆசைப்படுறேன். இந்த உலக மாநிலத்தில் அங்கமாக ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு முக்கியம் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஆர்ட் ஃபார்மை தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சின்ன வயசுலேயே 6-7 வயசுலேயே போஸ்டர் ஒட்டிட்டேன். 6 வயசுலேயே என் ஜாதி என்ன, என் மதம் என்ன, நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, எத்தனையோ தலைவர்களுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போட்டிருக்கேன், ரோட்ல போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அரசியல்ல வந்து சொல்றது, அரசியல் தான் தேர்வு நினைச்சு ஒரு வேலை ஊக்கத்தனமான வேலை செஞ்சுட்டு தான் ஒருத்தர் நான். அதுக்கப்புறம் நான் இப்போ வழி கண்டுபிடிச்சதுதான் என்னோட ஆத்மா. என்னோட ஆத்மாவை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற பற்றி நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன், நிறைய தலைவர்கள் இப்போ இருக்காங்க. அவங்களோட போஸ்டர் வெட்டியிருக்கேன், அவங்களுக்காக பேர் இருக்கேன், அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன், அவங்களுக்காக அடி வாங்கியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டுல தலைவருக்கே ஓடி இருக்கேன். அத்தனை தலைவர்கள் மீது பெரிய அபிப்பிராயம், அவங்க மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் திரும்பி என்னை நல்வழிப்படுத்துவதில்லை, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததில்லை, எனக்குள்ள சமுதாயத்தை பற்றி, சமூகத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்தியதில்லை. அந்த தலைவர்களுக்கு பெரிய பங்கு, அதான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பெரிய பங்கு தான் என்னை இவ்வளவு உத்வேகத்தோட, இவ்வளவு தைரியத்தோட சினிமாக்குள்ள நுழைய வச்சு. அப்போ சினிமாக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் நான் இவ்வளவு இவங்களா இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாக்ல தான் நான் வேலை செய்யவே ஆரம்பிச்சேன். நான் யாரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்தை நான் எடுத்தேன். யாருக்கும் பயந்தா நான் இங்கேயும் ஓடி போகல. நான் யாரும் நான் எங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த முதல் படத்தையே நான் எடுத்தேன். அதனால எனக்கு எதை பார்த்து யாரும் பார்த்து பயன் கிடையாது எனக்கு. ஆனா மறுபடி சொல்றேன், திருப்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக, என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவ பார்வையின் மீது, என்னோட சமத்துவ பார்வையின் மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வின் கொடுத்த அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வியில் எழுப்பீர்கள் இருந்தால், நான் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் நிற்ப ஒழிச்சு சாதியின் பக்கம் ஒரு நாள் நிற்க மாட்டேன். அவன் ஞாபகம் வச்சுக்கோ.
நீ என்ன பெருமை வேணாலும் எனக்கு பேசு, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிர்பார்க்க, நான் ஒரு நாளும் சாவு கடைசி நொடி வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒருபோதும் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க எதையாவது சொல்லி மறுங்கடிச்சிடலாம், என்னை கேள்வி பார்க்கலாம், என்னை திசை திருப்பிடலாம், என்னை பக்கம் எடுத்துடலாம், எதையும் யோசிக்காது. நான் முழுக்க முழுக்க என் வாழும் கடைசி நொடி வரைக்கும் என் கதையின் வழியாக இவன் ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தால், ஒருவேளை நான் அரசியலில் ஈடுபட்டால், ஒருவேளை நான் இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒரு ஒழிஞ்சு என்னோட சாதியை எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது, அதை காட்ட வேண்டியது, அதை நிரூபிக்க வேண்டியது கடமையா இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது வேறு அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுதான் எனக்கு முக்கியமானது. அதுக்காக என் வாழ்க்கை 20 நாள் வரைக்கும் நான் போராடுவேன், பேசுவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், படம் எழுதுவேன்.